ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் கவின் நடிச்சிருக்காப்புன்னு நினைக்கிறேன். கவின் பரவாயில்ல, கவினோட நடிப்பு நல்லா இருக்குது. பட் படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து ஒரு பையன் போயிட்டு பெரிய நடிகராகி சினிமா உலகில் ஒரு பெரிய நடிகராகி பெரிய ஆளாகணுங்கிறது தான் ஸ்டோரியே. அதோட முறையில் அதான் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தாவணி கனவுகள் பார்த்த ஞாபகம் இருக்கும். தாவணி கனவுகளில் பாக்கியராஜுக்கு தங்கச்சிங்க, அவங்க அம்மா, அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி, அதுக்கப்புறம் இவர் போயிட்டு அங்கே உழைச்சி எப்படியோ நடிகராகி பெரிய அளவில் டெவலப் ஆகிறாரு அந்த ஸ்டோரி. ஸோ ஏற்கனவே நம்ம அதை பார்த்துட்டோம். அதை மனசில் வச்சு இதை போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. எந்த விதத்துலையும் அது நமக்கு சூட்டபிளே ஆகாது. எதுக்கு படம் எடுத்துட்டான்னு தெரியல. ஒருத்தர் கஷ்டப்பட்டு நடிகராக போகிறான் அப்படின்னாக்கா அந்த ஸ்டோரியை மட்டும் எடுக்கணும். எதுக்கு இதில் தேவையில்லாமல் லவ்வுக்கு முன்னே ஒரு லவ் வருது, போயிடுது, அப்புறம் ஒரு லவ் வருது, அது என்ன கதைன்னு தெரியல. இப்படிலாம் படம் எடுக்கிறதுக்கு சும்மா இருந்திருக்கலாம். எதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு ரசிகர்கள்லாம் மற்ற மொழி படங்களை பார்க்குறாங்க? நீங்கள் நல்லபடியாக இருக்கும். அந்த மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே அது பெரிய ஒரு பொறாமையாகவே இருந்துச்சு. அதுக்கு மட்டும் அவ்வளோ பேர் போகிறாங்க, ஹவுஸ்ஃபுல்லாக படம் ஓடுதுன்னு. எங்கள் ஊரில் நான் போனப்போ ஹவுஸ்ஃபுல் தான். 1 வீக் கழிச்சு தான் நான் போனேன். பட் ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிச்சு படம். என்ன காரணம்னா, அவங்க ஒரு கான்செப்ட் எடுத்தாங்க. அந்த கான்செப்ட் வந்து என்ன கான்செப்ட் நம்ம மக்கள்கிட்ட சொல்ல போகிறோமோ அதை மட்டும் தான் கொண்டு போகிறாங்க. நினச்சி பாருங்கள், அதே அந்த படத்தை வந்து தமிழில் எடுத்திருந்தா எப்படி வந்திருக்கும்? அவங்க 10 பேர் நினைக்கிறேன். அந்த 10 பேர் பாய்ஸுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பம் வச்சுருப்பாங்க. ஒரு அக்கா, ஒருத்தனுக்கு அக்கா, ஒருத்தனுக்கு தங்கச்சி, ஒருத்தனுக்கு அம்மா, ஒருத்தனுக்கு தம்பி, ஒருத்தனுக்கு அண்ணன், ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாத அத்தை, ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாத அம்மா, ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாத அப்பா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் வச்சு எல்லாரையும் சுற்றி எல்லாரையும் ஒரு கோருக்குள்ளே கொண்டு வரணும்னு இருக்கிறவன் மண்டை மயிரை பிச்சுக்கிற அளவுக்கு செஞ்சுருவாங்க. அதனால தான் இங்கே அந்த படம் ஓட மாட்டேங்குது. ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுறது காரணம் என்னென்னா, அந்த 10 பேரை சுற்றியே கதையை கொண்டு போனாங்க. இதுதான் ஆக்சுவலி அவங்க பண்ண ஒரு திறமையான ஒரு விஷயம். இதை மாதிரி நீங்கள் படம் எடுங்க. சும்மா எடுத்தோடனே அங்கே போயிட்டா இப்படி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்னமோ வித்தியாசமாக கதையை கொண்டு போகிறேன், அதை போகிறேன், இதை போகிறேன்னு ரொம்ப கன்றாவியாக கொண்டு போனீங்கன்னா பாவம். அந்த கவின் பையன் ரொம்ப நல்ல ஒரு டேலண்ட்டாக டெலிவரி வர பையன். அவனை போட்டு ஒரே அமுக்கி வச்சுட்டாங்க. அந்த பையன் கூட அழுதுகிட்டே வந்து அப்பளை போட்டு தேட்டர்லேருந்து வெளியில். படம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக மற்றவங்களும் பார்த்து ரசிக்கிற மாதிரி எடுங்க. உங்கள் மண்டைக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு எடுக்காதீங்க. பார்க்குறவங்களுக்கு என்ன வேணும்னு நினச்சி எடுங்க. அடுத்த முறையாவது நல்லபடியாக எடுப்பீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.